ஹாய், வெல்கம் டு பிரபாஸ் கிளரி. பிரபாஸ் கிளரியில் இன்னைக்கு நம்ம பொன்னியின் செல்வன் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கப்பலில் ஏறி பிரயாணம் செய்யணுன்ற ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. அந்த விருப்பம் நிச்சயமாக கைகூடும் அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்கிறாரு. நீ சகட யோகக்காரன், காலில் சக்கரை இருக்கிறது மாதிரி ஓயாமல் சுற்றிக்கிட்டே இருப்ப. நடந்து போவ, குதிரை மேலே ஏறி போவ, யானை மேலே ஏறி போவ, கப்பல்லையும் பிரயாணம் பண்ணுவ. சீக்கிரமே அதுக்கான யோகம் உனக்கு இருக்குது. ஐயா, தற்சமயம் ஈழத்துல யுத்தம் நடத்தக்கூடிய இளவரசர் அருள்மொழிவர்மனை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? கிரகங்களும் நட்சத்திரங்களும் அவரை பத்தி என்ன சொல்லுது? கப்பல்ல பிரயாணம் பண்றவங்க அந்த திசையை அறிஞ்சுக்கிறதுக்காக ஒரு வகை மின்காந்த கருவியை பயன்படுத்துறாங்க. சங்கர விளக்கமும் உபயோகப்படுது. நட்சத்திரங்கள், துருவங்கள் எல்லாமே இடம்பெயர்ந்துகிட்டே இருக்கும். ரிஷி மண்டலம் கூட இடம் மாறி பயணம் பண்ணோம். ஆனா துருவ நட்சத்திரம் மட்டும் இடத்தை விட்டு அசையாம அந்த இடத்திலேயே இருக்கும். அந்த துருவ நட்சத்திரத்தை போன்றவர் தான் சுந்தர சோழ மகாராஜனுடைய புதல்வர் இளவரசர் அருள்மொழிவர்மர். எதுக்குமே கலங்காத திடசித்தம் உடையவரு. தியாகம், ஒழுக்கம், கல்வி அறிவு போல உலக அறிவும் உடையவரு. அப்பா, அருள்மொழிவர்மரை பத்தி எவ்வளோலாம் சொல்றீங்க. மிக்க வந்தனம். ஜோதிடரே, சமயம் நேர்ந்தா உங்க புத்திமதிப்படி நான் நடப்பேன். இயன்ற பொன் தனத்தையும் சமர்ப்பிக்கிறேன், தயவு செஞ்சு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி சொல்லி 5 கழிச்சு பொன் நாணயங்களை வந்தியத்தேவன் சமர்ப்பிக்கிறான். ஓகே, பாய்.